வாழ்க்கையில் எல்லாமே முடிஞ்சு போச்சுன்னு நீங்கள் நினைக்கிற அந்த ஒரு நொடி தான் உங்கள் வெற்றியோட ஆரம்ப புள்ளியாக இருக்க போகுது. எப்படின்னு கேட்குறீங்களா? அப்போ இந்த கதை உங்களுக்கானது தான். வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல் கதைப்பயணி. இன்னைக்கு நம்ம திசையை மாற்றிய ஒரு நொடி அப்படின்ற மோட்டிவேஷனல் ஸ்டோரியை தான் பார்க்க போகிறோம். ஒரு இளைஞன் தன்னோட வாழ்க்கையில தொடர்ந்து தோல்விகளை மட்டுமே சந்திச்சுட்டு வரான். வேலை இல்லை, கடன் தொல்லை, சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் அவனை ஏளனமா பேசுறாங்க. அதனால அவன் மன அழுத்தத்தோட உச்சத்துக்கே போயிடுறான். ஒரு கட்டத்துல இனிமேல் நம் வாழ்வதற்கே தகுதி இல்லைன்னு முடிவு செஞ்சு ஒரு பெரிய மரத்தடியில போய் உட்கார்றான். அவன் அந்த வானத்தை பார்த்து கதறி அலறான். இறைவா, எனக்கு மட்டும் ஏன் இத்தனை சோதனைகள்? நான் எதற்கும் உதவாதவனா அப்படின்னு கதறி அலறான். அப்போது அவனுக்கு ஒரு குரல் கேக்குது, இந்த மரத்தை பார், இதன் அருகில் வளரும் புற்களையும் மூங்கிலையும் கவனி. மூங்கிலின் விதையும் புல்லின் விதையும் நான் ஒரே நேரத்தில் தான் விதைத்தேன். புல் விதை சில நாட்களிலே வளர்ந்து பூமியை பசுமையாக்கியது. ஆனால் மூங்கிலின் விதை 5 வருடங்களாக வெளியே வரவில்லை. ஆனாலும் நான் அதை கைவிடவில்லை. அதற்கு தேவையான நீரையும் உரத்தையும் நான் கொடுத்து கொண்டே இருந்தேன். 5வது வருடத்தில் ஒரு சிறிய முளை வெளியே வந்தது. அடுத்த 6 மாதங்களில் அது 100 அடி உயரம் வரை வளர்ந்து நின்றது. அந்த 5 வருடமும் அது வளரவில்லை என்று அர்த்தமில்லை. 100 அடி உயரத்தை தாங்குவதற்காக தன் வேர்களை பலப்படுத்தி கொண்டிருந்தது. அந்த இளைஞனுக்கு அப்பதான் அது புரிஞ்சது. அவனோட இந்த தேக்க நிலை ஒரு தோல்வி இல்லை, மிகப்பெரிய உயரத்தை தொட போகும் அவனது எதிர்காலத்திற்கான அடித்தளம். நண்பர்களே, மற்றவர்கள் முன்னேறி செல்கிறார்களே என்று கவலைப்படாதீர்கள். மூங்கில் போல உங்கள் வேர்களையும் பலப்படுத்துங்கள். உங்கள் காலம் வரும்போது யாராலும் எட்ட முடியாத உயரத்தை நீங்கள் மிக குறுகிய காலத்தில் அடைவீர்கள். காத்திருப்பதும் ஒரு உழைப்பு தான். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள். இந்த கதையை பற்றின உங்கள் கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள். இது போன்ற இன்னும் பல சுவாரஸ்யமான கதைகளுக்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி.